யுபிஎஸ்சி தேர்வில் இந்திய அளவில் முதல் 10 இடங்களில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 2 இடம்பெற்றிருப்பது பெருமைக்குரியது என்று சங்கர் ஐஏஎஸ் அகாடமி இயக்குநர் வைஷ்ணவி தெரிவித்துள்ளார். கடந்த வருடத்தை விட இந்த வருஷம் செலெக்ஷன்ஸும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்ததா நம்ம தமிழ்நாடோட ரிசல்ட்ஸ் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட நம்ம பார்த்துருந்தோம். கடந்த வருடம் 54, 55 அப்படின்னு இருந்த ரிசல்ட்ஸ் இந்த வருஷம் 60க்கு மேலே நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதுலேயும் ஒரு 15, 16 வருடங்கள் கழித்து ஆல் இண்டியா டாப் 3 ரேங்க்குள்ள தமிழ்நாடோட ஸ்டூடெண்ட்டுக்கு நம்மளுக்கு ரேங்க் கிடைச்சிருக்கு. ஆல் இண்டியா ரேங்க் 2 ராஜேஸ்வரி சுவி அப்படிங்கிறவங்க இந்த தரம் ஆல் இண்டியா ரேங்க் 2 வாங்கி தமிழ்நாட்டை மிகப்பெரிய பெருமைக்கு சேர்த்திருக்காங்க. அதே மாதிரி ஆல் இண்டியா ரேங்க் 7 அப்படின்னு சொல்றதுல ராஜா மொய்தீன் அப்படிங்கிறவர் டாக்டர். எங்களுடைய முயற்சியினால நாங்க பல ஸ்டூடெண்ட்ஸ் இங்க கொண்டு வரோம். ரூரல்ல இருந்து வராங்க, செய்யறாங்க. ஆனா ஒரு எக்கனாமிக் சப்போர்ட், ஒருத்தவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதும் அவங்கள தங்க வைக்கிறதும் அந்த ஒரு டென்ஷன் இல்லாம, இப்ப ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு நீங்க மெயின்ஸுக்கு பாத்தீங்கன்னா இடையில உங்களுக்கு ஒரு 3 மாசம் இருந்தால் அதிகபட்சமான டைம் அதுதான். அப்போ அந்த சமயத்துல வேற எந்த விதமான கவலைகளும் இல்லாம அந்த ஸ்டூடெண்ட் தங்கி படிப்பறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு இந்த ஸ்கீம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. இடமும் கொடுத்து, ஸ்காலர்ஷிப்பும் கொடுத்து, அவங்கள ஊக்குவிச்சு, அவங்களுக்கு டெஸ்ட் சீரீஸ் கொடுத்து, ஃபீட்பேக் கொடுத்து, அவங்கள ஒரு இன்டர்வியூ ஸ்டேஜுக்கு வரும்பொழுது அவங்கள இங்கிருந்து மோட்டிவேட் பண்ணி டெல்லிக்கு அனுப்புறதுல இருந்து எல்லா விதமான அந்த கவனிப்பையும் அகாடமிக்கா ஒரு எக்ஸலன்ஸுக்கு போக வேண்டிய கவனிப்பையும் கொடுத்து செய்யறது ஒரு நல்ல விஷயம். நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே கண்டிப்பாக படித்து ஜெயித்து காட்ட முடியும் அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய படிப்புக்கான சூழ்நிலை மிக சரியானபடி இருக்கிறது.